ஸோ இட்ஸ் 11:11. மேக் அ விஷ். வாடா. ஸோ இந்த மாதிரி 11:11 நம்ம விஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு உலகத்துல பல தரப்பான மக்கள் நம்புறாங்க. ஸோ அந்த கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நானும் ஒருத்தன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஸோ திஸ் 11:11 இஸ் ஏஞ்சல் நம்பர் அப்படின்ற கான்செப்டை ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வர அப்படின்னா டோரியன் விர்ச்சுன்னு சொல்லிட்டு இவங்க தான். இவங்க எப்போ இந்த கான்செப்ட் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா ஏர்லி 2000s கொண்டு வராங்க. பேசிக்கா இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிசர்ச்சர். எதை பத்தி அப்படின்னா ஏஞ்சல்ஸ், ஆரக்கிள்ஸ், அப்புறம் சக்ராஸ், இதை பத்தி ரிசர்ச் பண்ணி புக் பப்ளிஷ் பண்றவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க ஏர்லி 2000 இந்த கான்செப்ட் உள்ள எடுத்துட்டு வரும்போது நிறைய மக்கள் நம்ம 11:11 விஷ் பண்ணா நம்ம விஷ் பண்ணது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். This universe and this creator of the universe is always watching you. ஸோ நீங்க இந்த மாதிரி விஷ் பண்றதை விட்டுவிட்டு உங்க கனவுக்கான வேலையை நீங்க தொடர்ந்து பாருங்க. இந்த யூனிவர்ஸோ இல்ல அந்த கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸோ அதற்கான வழிகளை மட்டும் தான் உங்களுக்கு காட்டுவாங்களே தவிர அதற்கான வேலைப்பாடுகளை நீங்க தான் பார்த்தாகணும். ஸோ இந்த மாதிரி 11:11 விஷ் பண்றதை விட்டுவிட்டு போயிட்டு வேலையை பாருங்க. 11:11